ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கானாஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்துட்டு வீட்டில் எப்படி வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ரொம்ப கிராண்டாலாம் இல்லைங்க, ரொம்ப குட்டியாக தான். ஒரு தேங்காய் வந்துட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி சாமி மாதிரி சூப்பராக பண்ணி நான் இன்றைக்கி வந்துட்டு வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன். எவ்வளோ சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நமக்கு இந்த மாதிரி கும்பிட்டுக்கலாம். ரொம்ப அதுக்கு தீம் ரெடி பண்ணி ரொம்ப காசு செலவு பண்ணி தேவை கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறத ஆல்ரெடி இருக்கிற ஒரு கோல்டோ இல்லைனா நமக்கு வாங்க முடிஞ்ச அஃபோர்டபுளாக இருந்தால் நம்ம வந்துட்டு ஒரு காயினோ ஏதோ வாங்கி வச்சு நம்ம வந்து சூப்பராக சாமி கும்பிட்டு முடிக்கலாம். இது வந்துட்டு முன்னாடி ஒரு சில ரிலீஜியன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேஷனாக இருக்குது இந்த வரலட்சுமி பூஜை. எனக்கு வந்துட்டு பெங்களூர் வந்தப்புறம்தான் இந்த வரலட்சுமி பூஜை இருக்குன்னே தெரியும். நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இதை மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் பண்ண முடியல. அப்போயுமே இதே மாதிரி தேங்காய், என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சு. அது வந்து நல்ல என்னோடய முகூர்த்த பட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். அதை வச்சு நான் சூப்பராக ஒரு டக்கர் பண்ணியிருந்தேன். நான் வீடியோலாம் அப்போலாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் நான் வந்துட்டு லாங் வீடியோலாம் அந்த மாதிரிலாம் எடுத்து போடலை. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரெகுலராக நான் அப்போல்லாம் வீடியோலாம் போட மாட்டேன். சரி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய சாமி எப்படி இருக்குன்னு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த தேங்காய் வந்து எப்படி டெக்கர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வீடியோ தான் என்னோடய லாங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு வர வெள்ளிக்கிழமை நீங்கள் கும்பிடலாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது மாதிரி தேங்காய் வச்சு கும்பிட்டுக்கலாங்க. ஈஸி தான். இதுவே போதுமானது தான். நான் வந்து என்கிட்ட இருக்க பூ வந்து வச்சு அதை அப்படியே ஒரு கொண்டை மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜடையெல்லாம் பண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன். நான் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னா, மாவிலை வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் தாமரைப்பூ வாங்கினேன். லக்ஷ்மினா தாமரைப்பூ வச்சு கும்பிட்டா ரொம்ப விசேஷம். அது வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த செயின்லாம் போடணும்னு ஆசை இருந்துச்சு. அந்த இதெல்லாம் எனக்கு கிடைக்கல. நான் இது வந்துட்டு யூஸ் பண்ணாத தான் போடுவாங்க. என்கிட்ட யூஸ் பண்ணதான் இருக்குது ஆல்ரெடி. அதனால் வந்துட்டு என்னால் போட முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இதுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய செகண்ட் டைம். இது வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் ப்ராப்பராக பண்ணல. அப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு பண்ண தெரியல. சும்மா ஒரு தேங்காய் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சு, அதே வந்து வச்சுட்டேன். இது நேற்று போய் வாங்கிட்டு வந்து இங்கே தேங்காயெலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கடையில் போய் ரொம்ப நேரம் வந்து செலக்ட் பண்ணேன். அந்த முகம் வந்து அழகாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு ஓவல் ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த கூப்பிட்டு சாமி கும்பிடுப்பாங்க இல்லையா, அந்த மஞ்சள் அரிசிலாம் போட்டு நமக்கு வந்துட்டு பிரசாதம் கொடுக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இங்கே யாரை கூப்பிட்றது எனக்கே தெரியல. இங்கே யாருமே இல்லை. இருக்காங்களா இல்லையா அந்த இந்த இதில் தெரியவே தெரியல. இதுதான் வந்து என்னோடய வீடு. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு இருக்குது. ஆனால் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் உள்ள ஆள் இருக்காங்க. இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லை, பேசவும் மாட்டாங்க. நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, அந்த பசங்கள்லாம் பேசுவாங்க. அவங்கள நான் கூப்பிடணும். மற்றபடிலாம் என்னால் கூப்பிட முடியாது. அது ஒரு சின்ன வருத்தம் தான். அப்புறம் வந்துட்டு இது வந்து பி விங்கு. இந்த ஏ விங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க பிரசவனால அவங்க போயிட்டாங்க. அவங்க பெண்ணு குழந்தை பிறக்க போகிறதுனால. ஆனால் அவங்களே தான் கூப்பிட்டேன்னா அது மட்டும்தான் சின்ன ஒரு இதாக இருந்தது. மற்றபடி ஓகே. இந்த ஈவினிங் ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு கிடையாது. எங்களை மாதிரியே வந்துட்டு பெங்களூர் டு மும்பை வந்து மூவ் பண்ணி வந்துருக்காங்க. அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. அங்கே தான் போகணும். அங்கேயே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் இது காலிங் மேலே அடிக்கலாமா இல்லை வேணாமா ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்கு வந்து டாக் இருக்குது. காலிங் மேலே அடித்தோடனே பயங்கரமாக குலைக்கும். அதான் பயமாக இருக்குது. அடிச்சுட்டே வராங்கன்னு பார்ப்போம். அந்த இருக்குது பாருங்கள், டாகு பயங்கரமாக குலைக்கும். கண்ணில் படக்கூடாது. வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டே வந்தாங்க. 3 பேர் இந்த வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வயசானவங்க வந்து இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காண்டி ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க, சின்ன பொண்ணுங்க தான். வந்தாங்க. இந்த மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் கொடுத்தேன், போட்டு கும்பிட்டாங்க. அவங்க வந்து ஹிந்தியில் பேசினாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கிறதுக்காண்டி அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ எடுக்க மாதிரி. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 26 கும்பிடலாம். இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அடுத்த ஃப்ரைடே நீங்கள் கும்பிடலாம். August 21 to 26 வந்து டைம் இருக்குது. நோ ப்ராப்ளம். ஓகே பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
டாட்டா பை பாய். ஒரு வாட்டி வந்து சாமியை காமிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் தான் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனாலும் சரி, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எதுனாலும் ஓகே, பிடிச்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பைங்க, டாட்டா. அடாதபாடு பட்டுக்கிட்டே கல்யாணம் பொண்ணு மாதிரி டெக்கரேட் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்து வந்துட்டுருக்கா ஒருத்தி. இங்கே வந்தோடனே அப்படியே நார்த் இந்தியனாகவே மாறிட்டான். என்ன ஜனனி, இன்றைக்கி அவளுக்கு வந்து கல்யாணம். இவன் வந்து கல்யாணம் பண்ணி சோழி போட்டுக்கா பாருங்க லெகங்கா. பையன் வேணுமா? அப்படி சொல்லக்கூடாது. சிரிப்பு தான் உன்னோட. சாயங்காலம் கிளம்புவா, கிளம்பலாமா? கிளம்பலாம் வா. இப்போ நான் வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்காக நான் போயிருக்கேன். பைக்கில் போகிறது கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் தான், ஆனால் போயிடலாம். ஜனனி பையன் போ, ஓடாத. போவோம் வாங்க.